பூமியில் நமது வாழ்வு. பூமியிலும் அதற்கு அப்பாலும் ஒரு சிறிய சுற்றுலா. நமது சிந்தனைக்காக செய்தி விளக்கப்படம். Part 1. Beyond the Earth. How creation is working. பூமிக்கு அப்பால் பிரபஞ்சம். கதிரவன் தன் கிரணங்களை சுருக்கிக் கொண்டிருக்கும் பொன்னான மாலை நேரம். அந்தி சாய்ந்து இருள் உலகை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. கருமை வெல்வெட் வானத்திலே வைரக்கற்களாக நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாய் தலை காட்ட துவங்குகின்றன. நாம் அன்றாடம் காணும் காட்சி இது. என்றாலும் கண் சிமிட்டும் இந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு அப்பால் எத்தனை உற்று நோக்கினாலும் காண முடியாத, நாம் அறிந்திராத விண்வெளி அதிசயங்கள் உண்டு. அவற்றுள் சிலவற்றை காண்போம். அதிசயங்கள் நிறைந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் முடிவில்லாதது, எல்லையற்றது. நினைத்து பார்க்க கூட முடியாத வகையில் மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. பல்லாயிரம் கோடி நட்சத்திரங்கள் அடங்கிய தொகுதி கேலக்சி. பிரபஞ்சத்தில் பல்லாயிரம் கோடி கேலக்சிகள் உள்ளன. பல்வேறு வடிவிலும் நிறங்களிலும் அளவிலும் அவை இருக்கின்றன. கண்ணுக்கும் நம் கருவிகளுக்கும் எட்டாத தொலைவிலும் அவை உள்ளன. நமது சூரியனும் ஒரு நட்சத்திரமே. மில்கி வே கேலக்சி என்ற நட்சத்திர தொகுதியில் அது நிலை கொண்டுள்ளது. நமது மில்கி வே ஒரு நடுத்தரமான கேலக்சி ஆகும். அதைவிட பல மடங்கு பெரிய கேலக்சிகள் நமது பிரபஞ்சத்தில் உண்டு. முடிவில்லாமல் விரிந்து கொண்டே இருக்கும் பிரபஞ்சம் ஒரு நிலையில் மீண்டும் சுருங்க ஆரம்பிக்கும். இருள் துளைகள் ஒவ்வொரு கேலக்சியிலும் உண்டு. The incredible mass of objects described as black holes have a gravity so strong that it sucks in all கேலக்சிக்குள் அமைதியாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த இருள் துளைகள் திடீரென்று செயல்பட துவங்கும். நட்சத்திரங்கள், அதன் கோள்கள், பாறைகள், வாயு அனைத்தையும் தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறது. Black holes come in all sizes. With supermassive black holes having மிகப்பெரிய இருள் துளைகள் முழு கேலக்சிகளையும் சில சமயம் விழுங்கிவிடும். And even galaxies. However, black holes are not destructive per se, but appear to play a truly central role in the formation. இவ்வாறு பல கோடி நட்சத்திரங்களின் வாழ்வு திடீரென முடிவடையும். Including in the center of our own Milky Way. நமது மில்கி வே கேலக்சியிலும் இருள் துளைகள் உள்ளன. எப்பொழுது வேண்டுமானாலும் நமது சூரியனும் கோள்களும் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். இவ்வாறு இருள் துளை ஒரு பெரிய நட்சத்திரத்தை விழுங்கும் காட்சி இதோ. நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி சிதறும். இவ்வாறு அழிவு ஏற்படலாம். இதோ சுழன்று ஒன்று சேரும் குட்டி விண்மை நட்சத்திரங்களின் விண்வெளி நடன காட்சி. நிகழ்வுகளின் பின் உயிரினங்கள் ஏதும் அதனில் இருக்க வாய்ப்பே இல்லை. நமது சூரிய குடும்பம்.
நமது சூரியனும் பூமி உள்பட அதன் கோள்களும் துணைக்கோள்களும் அந்தரத்தில் இவ்வாறு சுழன்று வருகின்றன. Sound doesn't travel through a vacuum. The problem is that our star has a very, very deep voice and sings with a very slow. சூரியனின் அசைவு அல்லது துடிப்பு இவ்வாறு இருக்கும். Once every 5 minutes. By recording. நமது சூரியனின் ஒளி அதிர்வுகளும் அப்பொழுது ஏற்படும் ஒளியும். SOHO has compressed 40 days of recordings into a few seconds. சூரிய ஒளி. This actual song of the sun. நமது பூமி எத்தனை பெரியது? ஒப்பீடு: சந்திரன், புதன், செவ்வாய், வெள்ளி, பூமி, நெப்டியூன், சனி, வியாழன், சூரியன், சிரியஸ், போலக்ஸ், ஆர்க்டரஸ், ஆல்டிபெரான், ரிகல், பிஸ்டல் ஸ்டார், அண்டாரஸ், முசெஃபி, இதுவரை நாம் அறிந்துள்ள சூரியன்களிலேயே மிகப் பெரியது இதுதான். இதன் பெயர் கானிஸ் மெஜோரிஸ். இதனுடன் ஒப்பிடும் பொழுது நமது பூமி மிகச் சிறியதாக தெரிவதை பாருங்கள். 280 கோடி கிலோமீட்டர் சுற்றளவுடையது. மணிக்கு 900 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஒரு விமானம் இதனை ஒரு முறை சுற்றி வர 1100 வருடங்கள் ஆகும். இதனுடன் ஒப்பிடும் பொழுது நமது சூரியனே தூசியிலும் தூசு. அப்படியானால் நமது பூமி, அதனுள் நாம், பூமியை சுற்றிலும் இத்தகைய ஆபத்துகள் எப்பொழுதும் உள்ளன. நமது நேர்மறை செயல்களின் அதிர்வலைகளே நமக்கு பாதுகாப்பு அரண். மக்களின் தீய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் எதிர்மறை அதிர்வலைகளை தோற்றுவிக்கின்றன. நிலநடுக்கங்களும் சுனாமியும் வறட்சி வெள்ளங்களும் இத்தகைய சிறிய பாதிப்புகளே. எதிர்மறை அதிர்வலைகள் நிறைந்து பரவிடும் பொழுது அருகில் இருக்கும் இருள்துளை செயல்பட்டு முற்றிலுமாக அழிக்கும். இது பேரழிவு பிரபஞ்ச விதி. ஆகவே அறநூல்களும் மகான்களும் நற்செயல்களையும் சமாதானத்தையும் எடுத்து கூறி வந்துள்ளனர். ஏற்று நடந்தால் நன்மை நிச்சயம். இனி பகுதி 2 காண்போம்.